கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, பாதாளத்தை வென்றவரும் மரணத்தை வென்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி இந்த ஆராதனை வரவேற்கிறேன். முதலாவதாக இந்த அருமையான ஆலயத்தில், செக்கினா மகிமை நிறைந்த ஆலயத்தில், தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த ஆலயத்தில், தேவனுடைய வல்லமை நிறைந்த ஆலயத்தில் வந்து உங்களோடு கூட திவ்ய வசனங்களை நாம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான ஒரு சாத்தியத்தை கொடுத்த என் அருணாளர் இயேசு கிறிஸ்துவுக்கு என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நான் நன்றி செய்கிறேன். அது இல்லாமல் இந்த ஆலய போதகர்களுக்கும் போதகர் அம்மா அவர்களுக்கும் என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நான் நன்றி செய்த கடன்பட்டவராக இருக்கிறேன். In addition to that, I want to extend a heartfelt thanks to the Secretary, Treasurer, DC members, and சபையார் அனைவருக்கும் நான் என் நன்றியை செய்த கடன்பட்டவராக இருக்கிறேன். இது பெரிய வெள்ளி, தூய வெள்ளி என்று நாம் அழைக்கிறோம். ஆனால் சிலர் கிறிஸ்தவ மதத்தை, கிறிஸ்துவை நிகழ்வுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? திஸ் இஸ் பிளாக் ஃப்ரைடே, அதாவது கருப்பு வெள்ளி என்று கூறுகிறார்கள். சாட் ஃப்ரைடே, துக்கமான வெள்ளி என்று கூறுகிறார்கள். மேட் ஃப்ரைடே என்று கூட இகழ்ந்து பேசுகிறார்கள். புத்தியமான ஒரு வெள்ளி என்று கூறுகிறார்கள். ஆனால் விசுவாசிகளாகிய நமக்கு இந்த வெள்ளி ஒரு வெற்றி வெள்ளியாக இருக்கின்றது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வெற்றி வேதனாக சிலுவை மரத்தில் ரத்தத்தை சிந்தி சாத்தானி தலையை நோக்கி போட்ட நாள். எனவேதான் இது ஒரு வெற்றியின் வெள்ளி, மகிமையின் வெள்ளி, மீட்பின் வெள்ளி என்று நாம் கூறுகிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் முன் சிலுவை ஒரு பாவ சின்னமாக இருந்தது, ஒரு சாப சின்னமாக இருந்தது, ஒரு அவமான சின்னமாக இருந்தது. இதுதான் வேதத்தில் கலாத்தியர் 3:13 கூறப்பட்டிருக்கிறது. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாகி ரட்சித்தார். இயேசு கிறிஸ்து எந்த சிலுவையில் அறையப்பட்டாரோ அன்றிலிருந்து அந்த சிலுவை ஒரு பாவ சிலுவையில் இருந்து ஆசீர்வாத சிலுவையாக மாறினது, நமது மீட்பின் சின்னமாக மாறினது, நமது ரட்சிப்பின் சின்னமாக மாறினது. இயேசு கிறிஸ்து பாவமற்றவர், குற்றமற்றவர், மாசற்றவர் என்றாலும் நமக்காக பாவமாகி அவர் சிலுவையில் மரித்தார். இயேசு கிறிஸ்துவின் மரணம் ஒரு படுகொலை அல்ல, அது ஒரு இரத்தச்சாட்சியின் மரணமும் அல்ல, அது மீட்பின் மரணம். நம்மை மீட்பதற்காக நமது பாவத்தினின்றும் சாபத்தினின்றும் கட்டுகளினின்றும் மீறுதல்களினின்றும் அக்கிரமங்களினின்றும் நம்மை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து மீட்பதாக மரித்து உயிரோடு இருந்தார். இது ஒரு பலியின் மரணம். அவர் கிருபாதார பலியாக மரித்து உயிரோடு இருந்தார். இது ஒரு பரிதாபங்களின் மரணம் என்று வேதம் கூறுகிறது. நமது பாவங்களுக்காக அவர் மரித்தார் என்று கூறப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் இயேசு கிறிஸ்து 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கினார். நீங்க இந்த கிளாக்க பார்க்கலாம், நல்லா கவனிங்க. கரெக்டா 8 மணிக்கு பிலாத்து என்ன சொல்றான்? சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். 8 மணிக்கு ஒப்பு கொடுத்தான். 9 மணிக்கு ஏசாமிய சிறையில் அடைந்தார்கள். 6 மணி நேரம் தூங்கி மதியம் 3 மணிக்கு அவர் மரித்தார் என்று நாம் வேதத்தில்
சிலுவையில் 7 வசனங்களை மொழித்தார். இப்பொழுது நான் 2வது வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா 23:43 இவ்வாறு கூறுகிறது. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பார் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மெய்யாகவே, assurance, surety, definitely, positively, மெய்யாகவே இன்றைக்கு நீ பரதேசில் இருப்பார். இப்பொழுது நாம் கொள்கதான் மலைக்கு செல்லலாம். அங்கு 3 சிலுவைகளை காணலாம். நீங்கள் இப்படி பார்க்கலாம். ஒன்று எதிர்ப்பின் சிலுவை, cross of rebellion. இரண்டாவதாக மீட்பின் சிலுவை, cross of redemption. மூன்றாவதாக மனம் திரும்புதலின் சிலுவை, cross of repentance. இந்த 3 சிலுவையில் தொங்கினவர்களை பற்றி நாம் சில சத்தியங்களை வேதத்தின் அடிப்படையில் காட்டலாமா? முதலாவதாக ரிபெல்லியன் கிராஸ், எதிர்ப்பின் சிலுவை. இந்த கண்ணன் இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. இகழ்ந்தான் என்று வேதம் கூறுகிறது. லூக்கா 23:31 நீ கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக் கொள்ளவே இகழ்ந்தான் என்று கூறப்பட்டிருக்கிறது. சோ அவன் இயேசு கிறிஸ்துவை நிந்தித்தான், புறக்கணித்தான், இகழ்ந்தான். இன்றும் உலகத்தில் அநேகர் இயேசு கிறிஸ்துவை புறக்கணிக்கிறார்கள், நிந்திக்கிறார்கள், இழிவாக பார்க்கிறார்கள். அதே போல சிலுவையை நாங்கள் நோக்குவோம், சிலுவையை நாங்கள் உடைப்போம் என்று கூறுகிறார்கள். மேலும் சிலர் என்ன சொல்கிறார்கள்? Christianity we want to abolish. நாங்கள் கிறிஸ்தவ மதத்தை உலகத்தை இல்லாதபடி அழிக்கப் போகிறோம் என்று கூறுகிறார்கள். சிலர் என்ன கூறுகிறார்கள்? வேதத்தை நாங்கள் எரிப்போம். நீங்க இப்ப அந்த படத்தை பார்த்தா நிறைய பேர் வேதத்தை எரிச்சிருக்காங்க. நாங்கள் வேதத்தை எரிப்போம் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், அந்த கண்ணன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ஆண்டவராக, இரட்சகராக, மீட்பராக ஏற்றுக்கொள்ளாததினால் நிகழ்ந்தான். அதே போல இந்த நேரத்தில் அநேகர் நிகழ்கிறார்கள். ஜான் லெனன் என்ற ஒரு அமெரிக்கன் இருந்தான். அவன் நல்லா பாட்டு பாடுவான். யங்ஸ்டர்ஸ் நல்லா தெரியும் பீட்டில்ஸ் சாங். All the youngsters will know about the Beatles songs. அமெரிக்கா போனார்கள், அந்த பீட்டில்ஸ் சாங் தான் நம்ம கேட்டே இருக்கோம். எல்லாருக்கும் அவ்வளோ ஃபேமஸ், வேர்ல்ட் ஃபேமஸ். ஜான் லெனன் கிறிஸ்டியன் தான், எல்லாரும் இயேசுவை இகழ்ந்தான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? கிறிஸ்டியானிட்டி மங்கிக் கொண்டே வருகிறது, கிறிஸ்டியானிட்டி குறைந்து போய்விடும் என்று கூறினான். இயேசு கிறிஸ்து சாதாரண மனிதன் என்று கூறினான். இயேசு கிறிஸ்து மனிதன் என்று கூறினான். ஆனால் நான் இயேசுவை விட உண்மையாக சொன்னான், நான் இயேசுவை விட மிகப்பெரியவனாக பக்குவராக இருக்கிறேன் என்று கூறினான். கர்த்தர் தம்மை பரியாசம் பண்ணப்பட்டார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணுகிறார்களோ அவர்கள் அழிந்து போவார்கள். அதே போல இந்த ஜான் லெனன் என்றவன் வேர்ல்ட் ஃபேமஸ் சிங்கர், நியூயார்க்கில் 40 வயதில் மார்க்கெட்டோ விசுவாசித்தார், சுட்டுக் கொல்லப்பட்டான் என்று கூறப்பட்டிருக்கிறது. முதலாவது கடனை போல சிலர் இயேசுவுக்கு எதிர்த்து நிற்கலாம். உலகத்தில் பல செய்திகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் மாறப்பட்டு ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய இருதயம் கல் மனதாக இருக்கின்றது. அதை நொறுக்கக்கூடியது எது? வசனம் என்ற சாமட்டி. வசனம் என்ற சாமட்டியின் மூலம்தான் அப்படிப்பட்ட இருதயம் இயேசுவை நிந்திப்பவர்கள், இயேசுவை புறக்கணிக்கிறவர்கள், இயேசுவை மறுதலிக்கிறவர்கள், இயேசுவை தாழ்த்துவர்கள் இருக்கிறார்கள்.
நவமான புதிதான சதையான இருதயத்தை கொடுக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக மீட்பின் சிலுவை. இயேசு கிறிஸ்து நன்பில் தங்கினார். மீட்பின் சிலுவை. இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக பரலோகத்தில் இருந்து மனிதனாக பிறந்தார். நமக்காக பாடுபட்டார், ரத்தம் சிந்தினார், நோக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார். எனக்காகவும் உங்களுக்காகவும் தான். எனவே மீட்பின் சிலுவையாக இருக்கிறது. நமக்கு மீட்பை கொடுக்கும், நமக்கு பரலோக வாழ்வை கொடுக்கும், பரலோக வாசஸ்தலத்தை கொடுக்கும், நித்திய ஜீவனை கொடுக்கும். நித்திய ஆக்கினை நமக்கு இருக்காது. அதனால் தான் பக்கத்தில் இருந்த கண்மனை பார்த்து அவர் கூறினார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியிருப்பாய் என்று கூறினார். அவரிடம் அன்பு காட்டினார், கருணை காட்டினார். பரலோகத்தின் வழி நான் தான் என்றார். இன்றும் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கூறுகிறார், என் மகளே, என் மகனே, நீ என்னோடு நான் உங்களுக்கு மீட்பை கொடுப்பேன், நான் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பேன், என் ரத்தத்தின் மூலம் நான் உங்களுக்கு பாவமன்னிப்பை கொடுப்பேன். மீட்பு எனக்குள் தான் இருக்கிறது என்று வசனம் திட்டவட்டமாக கூறுகிறது. எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவமன்னிப்பான மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினால் தான் அந்த கணவன் எப்படி பரலோகத்துக்கு சென்றானோ அதே போல நாமும் பரலோகத்துக்கு செல்ல முடியும். இயேசு கிறிஸ்து எந்த பாதையையும் எங்கேயும் எப்படியும் எந்த நேரமும் அளிப்பார். யோசித்து பாருங்கள். சாப்பில் இருக்கும் பொழுது அவருடைய பாவத்தை மன்னித்தார். அதே போல நாம் எங்கே இருக்கலாம், பாவத்தில் மூழ்கி இருக்கலாம் என்றால் இயேசு கிறிஸ்து என்ன கூறுகிறார்? வா பாவி வா, மலைத்தில் இல்லாதே வா, உன்னுடைய பாவங்கள் மலை போல் இருந்தாலும் சமுத்திரத்தின் ஆழத்தில் நான் போட்டு விடுவேன், அதை என் முதுகுக்கு பின்னால் எரிந்து விடுவேன். வசனம் கூறுகிறது, உன் பாவத்தை நான் நினைக்க மாட்டேன். அந்த கடவுள் மகா கொடூரமான பாவியாய் இருந்தான். அந்த பாவத்தை நாம் விட்டு அவனுக்கு பரலோக வாசலை திறந்து கொடுத்தார். இதிலிருந்து நாம் என்ன அறிகிறோம்? ரட்சிப்பு எளிமையானது. Salvation is free gift. இது இலவசமானது. இது விலையேறப்பட்டது. இலவசமானதுன்னு நம்ம யோசிக்கிறோம். சீப் குவாலிட்டி நம்ம மார்க்கெட் போகிறோம், இதெல்லாம் வாங்குவோம். ரொம்ப அந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப லோவர் ப்ரைஸ் ஆனால் கோவிலுடைய சீப் குவாலிட்டி ஆயிட்டோன்னு வாங்கன்னு சொல்லுவோம். அப்படி சொல்ல முடியாது. ரட்சிப்பு இலவசமானதுதான் என்றாலும் விலையேறப்பட்டதால் இருக்கின்றது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பாவியை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். He is a consuming fire. பற்றி எரிகிற அக்கினி. பாவத்தை பார்த்து பற்றி எரியக்கூடியவராக இருக்கிறார். சோதோம் குமாரவை எடுத்துக் கொள்ளுங்கள், பற்றி எரிந்தது. எனவே எங்கெல்லாம் பாவம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து பற்றி எரியும் அக்கினியாக இருக்கிறார். ஆனால் பாவியை கட்ட மாட்டார், பாவியை அரவணைப்பார். வேதம் என்ன புரிகிறது? இயேசு கிறிஸ்து loving the unlovable. அநேக உலகத்தில் அன்புக்காக ஏங்கி நிற்கிறார்கள். யாராவது என்னிடம் அன்பு காட்ட மாட்டார்களா என்று ஏங்கி நிற்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை அவர் அதிகமாக நேசிக்கிறவராக இருக்கிறார். He is touching the untouchable. நிறைய பேர் நம்ம என்ன செய்யணும்? அவகாசமே வச்சிருக்கோம். ஒரு வெதர்பை சொல்லுவோமா? நான் வந்து பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் ப்ரொஃபஸர் ஒரு அமெரிக்கன், அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, நிறைய தொழுநோய்கள் இருக்கிறார்கள், ஒரு தொழுநோய் உங்களுக்கு எதிர வர்றது. அப்போ
அழகிய நிலையில் இருக்கிறார். நீங்கள் ஓடிப்போம் அவரை ஷேக்கன்ஸ் கொடுத்து அவனை அழைத்து ஜீசஸ் கிறிஸ்து ஐ லவ் யூ என்று சொல்லி வீட்டுக்கு யாராவது கூட்டிக் கொண்டு போவீர்களா என்று கேட்டார். யாருக்குமே பதில் சொல்ல முடியவில்லை. நாம் அப்படி செய்யலாமா? ஆனால் செய்ய சொல்கிறார். நான் எப்படி அந்த பாழாய் போன கண்ணனை அன்பு கொள்கிறோம், அதே போல நீங்கள் அன்பு கொள்ள வேண்டும், அவர்களை தொட வேண்டும். அவங்க அந்த டீச்சர்லாம் கூட இருக்கலாம். மலைஜாதிங்க மக்களை யோசித்து பாருங்கள். Of course from the society, of course from the government. அவங்கள்ட்ட போய் இயேசுவின் அன்பை கூறுகிறோம், எப்படி கள்ள எவ்வாறு ரட்சிக்கப்பட்டானோ அதே போல வேதத்தை அவர்களுக்கு கொடுப்போம், தேவ அன்பை கொடுப்போம். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்கள் மன்னிப்பார். மன்னிப்பதற்கு எந்த பாதையும் அவர் விடுவதில்லை. இம்மானுவேலின் ரத்தத்தில் நிறைந்த ஊற்றுண்டு எந்த பாதையும் அதில் மூழ்கி அவன் பாவ மன்னிப்பை பெறுவான் என்று நாம் படிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு உலகத்தில் 2 மார்க்கம் இருக்கின்றது. ஒன்று கிறிஸ்தவ மார்க்கம், மற்றொன்று உலக பிரகாரமான மார்க்கம். கிறிஸ்தவ மார்க்கம் என்ன குறிக்கிறது? டூ டன். கிறிஸ்தவ மார்க்கம் குறிக்கிறது DONE டன். உலக மார்க்கம் குறிக்கிறது do this, done, do. கிறிஸ்தவ மார்க்கத்தில் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? பாவியே, நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன். பாவம் மன்னிப்பை அங்கு முடித்து விட்டேன், மீட்பை அங்கே முடித்து விட்டேன், ரட்சிப்பை அங்கு முடித்து விட்டேன், பரலோக ராஜ்யத்திற்கு நான் வாசலை திறந்து வைக்கிறேன். I have done everything for you. முடிந்தது என்று கூறினார். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ என்னிடம் வந்தால் போதும், உனக்கு ரட்சிப்பு உண்டு. எப்படி அந்த கர்த்தனுக்கு நான் கடைசி இடம் கொடுத்தேனோ அதே போல நீ இருந்த விதமாக வந்து ரட்சிப்பை கற்றுக்கொள் என்று கூறுகிறார். இதுதான் கிறிஸ்தவ மார்க்கம், இதுதான் கிறிஸ்து சொன்ன மார்க்கம். I did everything on the cross என்று கூறினார். ஆனால் உலக மார்க்கம் அநேகம் இருக்கின்றது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? Do this, you want to do this. உங்களுக்கு பாவம் மன்னிப்பு வேண்டுமா? உங்களுக்கு முக்தி வேண்டுமா? உங்களுக்கு பரலோகம் வேண்டுமா? இதை செய்யுங்க. நான் என்ன செய்யறாங்க? சிலர் மரத்தை சுற்றி சுற்றி வர்றாங்க, சிலர் காலத்துல மலை மீது ஏறுகிறார்கள், சிலர் புனித நதியை ஞானஸ்தானம் போல ஸ்நானம் விடுகிறார்கள். அதெல்லாம் பகவத்துக்கு எடுத்து செல்கிறார்கள். சாத சுதர்சன் பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அவரை இந்தியாவின் பௌரபோஸ்வர் என்று கூறுவார். மற்றொரு பெயர் அதற்கு இருக்கிறது, bleeding feet of the apostle. சிரிப்பை போக மாட்டாரா? ஈசாமி பார்க்கல, ஆணி பட்டு ரத்தம் சிந்தியிருக்கு, நான் இயேசுவை பிடிக்கிறேன், நான் செருப்பை போகணும் அப்படின்ட்டு வட இந்தியா முழுசும் திபெத்து, நேபாள் எல்லா இடத்துக்கும், இமாச்சலம் பிரதேசம், ஹிமாலயாஸ் நடந்தே செய்வார். பாருங்க, கல்லு முள்ளு அப்படி குத்துமா, ரத்தம் பீர்ந்து கொண்டு வருவான். Bleeding feet of Jesus Christ. அவர் தனித்துவாருக்கு போனார். அங்க பார்த்தீங்கன்னா அநேக சன்னியாசிகள் இருந்தார்கள். அவங்க முக்தி அடையணும்னு பரலோகத்துக்கு போகணும்னு என்ன செய்வாங்கன்னா அங்கேயே வருத்துக் கொள்வாங்க. அதாவது ஒருத்தன் வந்து ஒரு பட்டி தூக்கி வச்சுட்டே இருக்கான். அப்படியே ஸ்கிப் ஆயிடுச்சு அவனுக்கு. அதான் மாட்டவே முடியல. இன்னொருத்த கரெக்டாக இன்னொருத்த என்ன செய்தான்னா அந்த ஆணி உள்ள கட்டுல கட்டுனான். ரத்தம் சொட்ட சொட்ட அங்கதான் கட்டுறான். அப்புறம்
சொன்னா, ஏப்பா உங்களுக்கு முட்டி வேணுமா, உங்களுக்கு பரிசு வேணுமா, உங்களுக்கு பதவும் வேணுமா, ஏசு எல்லாத்தையும் சிறுவையில செய்துட்டாரு. அவர் கடலுக்கு செய்த அதே வார்த்தை தான் நமக்கும் சொல்கிறார். நீ ஒன்றுமே செய்யலாம், இன்றைக்கு நீ கூட பரதேசியில் இருப்பாய் என்று இயேசு சொல்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். மூன்றாவது சிறுவைக்கு வரலாம். அதனால் மனம் திருந்திய கல்கனி சிறுவை. அவனை பற்றி வேதத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? அவன் தேவனுக்கு ரொம்ப பயந்து நடந்தான். இயேசு நீதிபரர் என்று கூறினான். ஏனென்றால் வசனம் கூறுகிறது, இவர் தப்பாத ஒன்றும் செய்யவில்லை. நீதிபரர் என்று கூறினான். பாருங்க, அவன் கன்ஃபஸ் பண்ணான். இயேசு ஒரு பாவமும் செய்யவில்லை என்று கன்ஃபஸ் பண்ணான். ஆனா நான் பாவின்னு சொல்லிட்டான். அதே 23:41 வசனத்தை வாசித்து பாருங்க. நாமோ நியாயத்தின்படி தண்டிக்கப்படுகிறோம். So I am a sinner. I need forgiveness of sins. நான் பாவி, இயேசு நீதிபரர். எவ்வளவு அழகா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா. அது இல்லாம அவன் சொல்றான், இயேசுதான் ராஜாங்க. எப்படி சொல்றான்? வசனம் என்ன சொல்லுது? உன்னுடைய ராஜ்யத்துக்கு நீ போகும்போது என்னை நினைத்தர்கள். ரொம்ப அழகா சொன்னாங்க, உன்னுடைய ராஜ்யம். அப்போ அது ஒரு தேக்கம் இருக்கு. ஏசாமிக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு. அந்த ராஜ்யத்துல ஏசாமி தான் ராஜா. அந்த ராஜ்யத்துக்கு நான் போகணும். அப்போ நான் என்ன செய்யணும்? இயேசுவை கெஞ்சணும். என்னையும் ஆண்டவரை ராஜ்யத்துக்கு ஏற்றுக்கொள்ளணும். நீ போகும்போது நீ கூட்டிட்டு போகணும்னு சொல்ற. ராஜா என்ற அறிக்கையில்தான் நாம் செய்கிறோமா? இயேசு கிறிஸ்து தான் என் ராஜா என்று சொல்கிறோமா? இயேசு கிறிஸ்து தான் தேவாதி தேவன் ரட்சகர் என்று சொல்கிறோமா? எங்கும் போய் ட்ரம்பட் வாய்ஸ்ல நம்ம என்ன சொல்ல வேண்டாம்? இயேசு கிறிஸ்து தான் என் ராஜா, இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய ஆண்டவர் என்று சொல்ல வேண்டும். அப்போ அவருக்கு என்ன கிடைச்சது? Instantaneous salvation, immediate salvation. உடனடி ரட்சிப்பு கிடைத்தது. அதுதான் தெய்வீக ரட்சிப்பு. அவன் பேப்டிஸ்ட் நடக்கல, அவன் சர்ச்சுக்கு போல, அவன் சர்ச்சு மெம்பரா இல்ல, அவன் கம்யூனிட்டி இருக்கல. இருந்தாலும் அவனுக்கு ரட்சிப்பு கிடைத்ததா? ரட்சிப்பு கிடைத்தது. இதே போல இந்த கல்கனி போல கல்வி போல இயேசுவை நாம் இதயத்தில், நம்முடைய வீட்டில், நம்முடைய நகரத்தில், நம்முடைய சர்ச்சில் ராஜாவாக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு ரட்சித்த தேவை அவனை போல இம்மாதிரி வாங்கணும். அதான் நீங்க சொல்லிட்டேன்ல, இதைத்தான் அப்போஸ்தலர் 14:31 கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்படி நீ வந்துவிட்டாலும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கூறுகிறது. Just faith in Christ. Yes, Lord, I believe you. I believe you, you are a king. இதுதான் ரட்சகர் என்று நாம் சொல்ல வேண்டும். மற்றும் ஒரு வசனம் ரோமர் 13 கூறுகிறது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்கள் யாரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஸோ இந்திய ரட்சணினா, இந்த நிமிஷமே ரட்சணினா நீங்கள் இசைப்பான். உங்களுக்கு இப்போ போர்டில் எது வருது பாருங்க, either this or that. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீ அனலைஸ் பண்ணுங்க. நான் பரதேசிக்கு போவான். எஸ் லார்ட், ஐ அம் கோயிங். அந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? பரதேசிக்கு போகணும். இல்லை என்றால் போக வேண்டியிருக்கும். either this or that. ஜீவனுக்கு போகிற வழியில போறீங்களா? கேட்டுக்கு போகிற வழியில போறீங்களா? இடுக்குமான வழியில போறீங்களா? விசாலமான வழியில போறீங்களா? கண்மணி போல மனம் திருந்துகிறீர்களா? அடுத்த கண்மணி போல மனிதனுக்கு இகழ்கிறீர்களா? உங்களுக்கு சரியான நம்ம மாநிலம் இருக்கிறதா? மாநிலம் இருக்கிறதா? either this or that. Today is the day of salvation. அந்த கல்வனை போல டிசைட் பண்ணுங்க. நீங்க செஞ்சீங்களா?
நீங்க வெள்ளா ஏசாமி நெருங்கிட்டப்போ வலது பக்கத்துல செல்லுங்க, இடது பக்கத்துல வெள்ளா. நீங்க எங்க இருக்க பாருங்க, இயேசுவை ராஜா என்று சொல்லி ஹேல் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று கத்துகிறோமா? ஓசனா ஜீசஸ் கிரைஸ்ட் என்று கத்துகிறோமா? இல்லை என்றால் நீ கத்துகிறோமா? சோ நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். எப்படி அந்த பக்தன் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி பார்த்தானோ அதே போல நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய காயப்பட்ட தழும்புள்ள பாதத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை இல்லாமல் தேவனுக்கு வேண்டி வரக்கூடாது. அங்க போனேன் இங்க போனேன் அப்படின்னா அந்த காலத்துல நான் ரொம்ப நெருங்கி பாராட்டேன். அடிக்கடி என் பையன் அவர்கிட்ட நான் போயிருக்கேன் 11 அமைச்சர் மீண்டும் பாராட்டுறார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை இல்லாமல் வேற எதையும் குறித்து மேன்மை பாராட்ட கூடாது. இயேசு கிறிஸ்துவை மட்டும் பிரசங்கிக்க வேண்டும். வசனம் என்ன கூறியது? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிங்கள் என்று கூறுகிறது. மற்றபடி என்ன செய்ய வேண்டும்? நாமே சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவுக்கு பின்னாக செல்ல வேண்டும். சிலுவை உண்டு, சிலுவை மரணம் இருக்கலாம், எல்லாருக்கும் தயாராக நாம் இருக்க வேண்டும். உலகம் மாம்சம் செய்ய சிலுவை அழிந்து விட வேண்டும். இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். கடைசி ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லி முடிக்கிறேன். விவேகானந்தரை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் கிறிஸ்தவர் அல்லாத துறவி. நான் வந்து திட்ட படிச்சுட்டேன். நீங்க அவங்க அத்தியாசம் படிச்சு காந்தி என்ன சொன்னாங்க? not to become a Christian, but a Christian are a Christian. So இந்த ஒரு துறவி பைபிளை நல்லா தெரியும், ஏசாமி பற்றி தெரியும். அதனால என்ன சொல்றாரு? அதை கண்டிப்பா போல சொல்றாரு, முக்தி வேண்டும் என்றால் இயேசுவை அணுகுங்கள். நீங்கள் முக்தி ஹெவன் பரதீஸ். முக்தி வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? இயேசுவை அணுக வேண்டும். நீங்கள் கற்பனை செய்ய முடியாத எந்த கடவுளை விட மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர் இயேசு. What is the meaning of it? Only one God. முதல் கற்பனை only one God. இயேசு கிறிஸ்து மட்டுமே கடவுள், யாரும் கடவுள் கிடையாது. அதை சொன்னது யாரு? ஒரு மேலும் அவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் இயேசு வாழ்ந்த காலத்தில் பலஸ்தீனாவில் வாழ்ந்திருந்தேன் என்றால் என்னுடைய கண்ணீரை நான் அவருடைய காலை நான் மரியாதை போல கழுவி இருக்க மாட்டேன். என்னுடைய ரத்தத்தினால் கழுவி இருப்பேன் என்கிறார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வருடமும் இந்த வெள்ளிக்கிழமை இன்று நாம் இயேசு மொழிந்த 7 வசனங்களை நினைவுறுத்துகிறோம். ஆம், மன்னிப்பு ரொம்ப முக்கியம். நாம் மன்னிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கற்பனை மன்னித்தார், நாம் மன்னிக்கிறோம். நாம் மனதார மன்னிக்க வேண்டும். மற்றும் இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு நீதிபதிகள் எல்லோரிடம் போய் சொல்ல வேண்டும், நான் பாவி, என் பாவத்தை மன்னித்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் எனக்குள் இருக்கிறார், என் அருகில் இருக்கிறார், எங்கள் ஆலயத்தில் இருக்கிறார், எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிறார், உலகமெங்கும் இருக்கிறார். எனவே இயேசுவே தெய்வம், இயேசுவே தெய்வம், இயேசுவே தெய்வம் என்று நாம் சத்தமாக இன்று எல்லாவற்றையும் நாம் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. Once again, I want to extend my heartfelt thanks to Pastor Jack, everything for that. Thank you very much.